சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். திண்டுக்கல் அருகே ஆளும் கட்சி பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்தவர் முருகன். திமுக பிரமுகரான இவர் திண்டுக்கல் மாநகராட்சியில் ஒப்பந்ததாரராக இருந்தார். மேட்டுப்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவிலின் வரவு செலவு கணக்கு தொடர்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் முருகனுக்கும் இடையே நீண்ட காலமாக தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜூலை 24 அன்று திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோபால்பட்டி அருகே ஜோதாம்பட்டியில் முருகனின் ஸ்கார்பியோ காருக்குள் அவர் இரத்த வெள்ளத்தில் வெட்டுக்காயங்களுடன் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். இது குறித்த தகவலின் பேரில் நத்தம் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அதன் பிறகு காருக்குள் கிடந்த முருகனின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திண்டுக்கல்லில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கொலை செய்யப்பட்ட முருகனின் உடலை மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக போலீசார் தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து மாவட்ட எஸ்பியின் மேற்பார்வையில் தீவிர விசாரணை நடைபெற்று வந்தது. இதையடுத்து கடந்த 24ஆம் தேதி 5 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் 25ஆம் தேதி 8 பேரை கைது செய்துள்ளனர். அதில் மேட்டுப்பட்டி வீரபத்திரன், ரவுண்ட் ரோட் ஷேக் பாரித், கோவிந்தாபுரம் சரவணகுமார், சங்கர், செல்லாண்டியம்மன் கோவில் ராஜா, ஆரம் காலனி விஜய், விஜயகுமார், அசோக் உள்ளிட்ட 8 பேர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர். முருகன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஆளும் கட்சியான திமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.